எங்கடா இருக்க? அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட உன்னை பார்க்க தாண்டி வரேன். அப்போ உன் வீட்டுக்கு வா. ஏன் வீட்டுக்கா? ஆமாண்டா. கீழே தாண்டி நிக்கிறேன். அப்போ உள்ள வாடா. உள்ளேயா? நீ எப்படி என் வீட்டுக்கு வந்த? அப்பா இருக்காரா? எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும்னா? இதான் என் பையன். பையன் என் பொண்ணுக்கு பொருத்தமாக தான் இருக்கான். அவள் விருப்பம் தான் எங்கள் விருப்பமும். ஆனால் நான் எதிர்பார்க்கறது எத்தனை வருஷம் ஆனாலும் பொண்டாட்டியை பழசுன்னு நினைக்காத என் புருஷனை மாதிரி ஒரு பையனை தான். கவலைப்படாதீங்க, என் பொண்டாட்டி இறந்து 15 வருஷம் ஐயும் எனக்கு அவள் பழசா தெரியல. என் பையனும். அப்பா, பொண்ணுக்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். வெளியே தான் நிற்கிறா, போய் பேசு. எனக்கு கார் சர்வீஸ் சென்டரில் வேலை கிடைச்சிருக்கு. என் அப்பாயின்மெண்ட் லெட்டர். இது அந்த பொண்ணு ஆசைப்பட்டது, அவகிட்டே கொடு. எவன்டா அடிச்சது? இவங்க 2 பேரும் தான்டா. ஹலோ 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 கேக்குதா? ஹலோ கேட்குது, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பால்கனிக்கு வந்து பேசுறேன். ஹலோ ஹலோ, எங்க வெளியே இருக்கீங்க? இருந்தா ஒரு 87 ருபீஸ்க்கு ஈஸி பண்ணி விடுங்க. ஃபுல் டாக் டைம் ஆஃபரும். யாருங்க நீங்கள்? நான் யார் ஆயிட்டேனா? ப்ளீஸ் எனக்காக இதையாவது செய்யண்டா. எனக்காகவா? ஆமாண்டா, ஒழுங்கா ஈஸி பண்ணி விட்டுட்டு கால் பண்ணு. சரி சரி, அம்மா வந்துட்டாங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ ஹலோ அப்பா, மோட்டார் தண்ணி ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டேன். ஹலோ, என்னடா ஆச்சு? பேசுடா. சொல்லுடி. ஏண்டா, எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே எடுத்து பேசுறியே? உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? இல்லை, இப்போ அது இல்லை பிரச்சனை. எல்லாரும் கடலை பார்த்து ரசிக்கும்போது நான் மட்டும் கடற்கரையை பார்த்துட்ருக்கேன்டி. ஏன் தெரியுமா? ஏன்? நீ வருவன் தான். ஐயோ, ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையா? என்னை விட எவன்டி உன்னை நல்லா பார்த்துக்குவான்? டேய், இந்த ஃபியூச்சர்ன்ற ஒரு பொய்யை
வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு. பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்க. என் மனசோட உனக்கு மந்த்லி சேலரி பெருசாக தெரியுதுல்ல? அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் பாருடி. அழகா இருக்கேன்னா? உலகத்தில் உள்ள எல்லா பொண்ணுங்களும் எனக்கு அழகாக தான் தெரிவாங்க. பட் என் கண்ணை பார்த்து யாரும் அழகாக இருக்கணான்னு கேட்டதில்லை. ஒன்று சொல்லவா? உண்மையை சொல்லணுன்னா என் கற்பனையை விட அதிகமாகவே இருக்க. ஆனால் நான் அந்த அழகை ரசிக்கணும்னா நீ அந்த ரகசியத்தை சொல்லியே ஆகணும். சொல்லு, என்னை எப்படி தெரியும்? என் நம்பர் யார் சொன்னது? ம் ம் உங்க அப்பா தான் சொன்னாரு. அப்பாவா? ம் ஏற்கனவே உங்க ஃபேமிலி எங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பா படித்த ஸ்கூல்ல எங்க அம்மா ஹெட் மாஸ்டர். ஹெட் மாஸ்டரா? பின்ன ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு இருக்கேன், ஃபீல் பண்ணிட்டு இருக்க. மேட்ரை மட்டும் கேளு. சரி சொல்லு. எங்க அம்மாவும் உங்க அப்பாவும் சின்ன வயசுலயே ஒண்ணா படிச்சவங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திச்சுக்கிட்டாங்க. நம்ம 2 பேருக்கும் கல்யாணத்தை பத்தி பேச்சுவார்த்தை நடக்க பையனோட வர்றதா சொல்லிட்டு போனோம் உங்க அப்பா. அடுத்த நாள் தனியா வந்துட்டாரு. உன்னை மாதிரி நல்ல பொண்ணு இனியும் அவனுக்கு கிடைப்பாடான்னு தெரியாது. அதுக்காக என் மகனை பற்றி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செவியம்மா. அன்னைக்கு நைட்டு தான் கால் பண்ணேன். நான் கடைசியாக அவர்கிட்ட கேட்டேன், சரிப்பா என்ன எப்படி உங்க பையன் நம்புவாரு? அதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? பொண்ணுங்க தான்மா நம்பின பையன்கிட்ட ஏமாறுவாங்க, ஆனால் பசங்க பொண்ணுங்கனாலே ஏமாந்துருவாங்க.